வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு ஹாரர் கேமோட வந்திருக்கோம். ஸோ இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஆஃப் தி டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கேம் தான் கேஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் ஹாரர் கேம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13 சொல்லிட்டு அட்டகாசம் சொல்ல ஒரு வெறித்தனமான ஒரு ஹாரர் கேம் வந்து போட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு ஹாரர் கேமும் போட்டிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹாரர் கேம் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த ஹாரர் கேமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹாரர் வைப்புக்குள்ளே உங்களை கூட்டிட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்ப்பீங்க? மிஞ்சி ஸ்டார்டிங்கில் ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர். ஸோ எத்தனை பேர் பார்த்தாலும் சரி ஒரு லைக்கை போட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கிடைக்கும். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னோட கேம் பிளே ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் இந்த கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஆக்சுவலி இந்த கேமோட ப்ரொட்டகனிஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தன். ஓகேவா? ஸோ இந்த ஈத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து போலீஸ் மாதிரி, போலீஸ்னு வச்சுக்கலாம், டிடெக்டிவ்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று புலன் விசாரணை பண்ணுற ஒரு ஆள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டு இருக்காங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட. ஓகேவா? ஒரு ஹாஸ்பிட்டலை சுற்றி இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காணாமல் போயிட்டு இருக்காங்களா. ஸோ அதனால ஈத்தனான நம்போ இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரியான அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கைஸ். சரியா? சரி, ஓகே, வாங்க போகலாம். ஓகே. என்ன கைஸ், நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா தள்ளாடிக்கிட்டே நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, டே ஈத்தன், என்ன சாப்பிட்டு வந்த? திடீர்னு இப்படிலாம் நடந்துட்டு இருக்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம அங்கங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரோடு க்ளோஸ்டு தான் போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் போகிறோம். ஏய், சூப்பர்ரா, பயங்கரமான டெக்னாலஜியாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கேஸ். ஓகே, புது சிஸ்டம்லாம் இருக்கு. ஆனால் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சு கிடக்குது. இந்த மாதிரி ஒரு துருப்பிடிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மக்கள் காணாமல் போயிட்டு இருக்காங்க? ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இந்த இடத்துல வெண்டிங் மிஷின் தான் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாக தான் கைஸ், இங்கே பாருங்க, இந்த இடத்துல பிளட் நிறைய இருக்கு. ஓ மை காட், ஃப்ளாஷ் லைட் வேணுமாமா? இந்த இடத்துல ஏதோ நோட்டீஸ்லாம் இருக்கு. ஸோ விருப்பப்படுறவங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ளாஷ் லைட். ஓகே, ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறேங்க. ஸோ எப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு போவோம். ஏன்? ஸோ இந்த டாக்டர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே மருந்து பொருட்கள் தான் இருக்குது. எனக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்துல ஒரு துருப்பிடிச்ச ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. மற்றபடி இந்த இடத்துல எனக்கு எதுவும் வித்தியாசமாக எதுவும் தெரியல கைஸ். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ரூம் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டு நெக்ஸ்ட் டாக்டர் ரூமுக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஸோ இந்த ரூமை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வியர்டாக தெரியல, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஜன்னல் கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துருப்பிடிச்ச கம்ப்யூட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த ரூம் விட்டு வெளியே வந்துடலாம். ஸோ கைஸ், பிளட் பாக்கெட்லாம் அப்படியே இருக்குது. எவனையோ இந்த இடத்துல தான் அடித்து தரத்தானு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண. ஓகே, ஐ திங்க் இந்த ரூம் கொஞ்சம் எனக்கு வியர்டாக இருக்க மாதிரி தோணுது. எந்த சவுண்டும் எனக்கு கேட்கல கேஸ். அப்படியே ஒரு மாதிரி நிசத்தமாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கு இங்கே. ஓகே, ஸோ எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு தான் இருக்கு. ஸோ இது என்ன மாதிரி இடம்டா இது? பிளட் ஏற்றுற இடமா இது? ஸோ இங்கே பாருங்க, குளுக்கோஸ்க்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா பிளட்டு தான் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ அகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி இந்த பிளட்டை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம். ஓகேவா? இந்த இடத்துல எலி இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி இடத்துல எலி இருக்கிறது வந்து இன்னும் பெருசு கிடையாது. ரிசப்ஷனிஸ்ட்டு ஏரியா இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இவன் எல்லாத்து மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? என்ன லாக்கடுன்றான்? நான் எந்த ரூமுக்கு போவே இல்லை, அதுக்குள்ளே லாக்கடுன்றான். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கோ லாக் ஆகுனது. ஓகே, இந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா லாக்குன்னானா?
மேபி இருக்கலாம். ஆமாம் கைஸ், இந்த ரூம் தான் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. ஏன்னா இந்த ரூம் ஓப்பன் பண்ணவே முடியல பாருங்க. சரி ஓகே, இதை அப்படியே டீலில் விடுவோம். இந்த சைடு எந்த பிளட்டும் இல்லை, இந்த இடத்துலலாம் அப்படியே டைரெக்டாக போயிட்டுருக்கு. இது என்னது டாய்லெட் ஏரியாவா? ஸோ எனக்கு இந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த டோரு மூடி தான் இருக்குது. சரி ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வரைக்கும் எனக்கு எந்த ஒரு அமானுஷமும் இருக்கிற மாதிரி தெரியல கைஸ், ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துருப்பிடிச்ச இடம் மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மசி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே மருந்து பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குது. ஸோ ஓகே, நான் என்ன பண்ண வச்சுக்கேன், இந்த பிளட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் பிளட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து முடியுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எளிதாக இருக்குது. இது என்ன ஆப்ரேஷன் தேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டு, இது ஏதோ ஆப்ரேஷன் தேட்டர் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்டை ஓடு, அப்புறம் நெஞ்சு எலும்பு, கை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்துருக்கானுங்க. அவ்வளோதான், இந்த இடத்துலையும் பெருசாக இல்லை. பிளட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து நின்னேன். ஸோ அவ்வளோதானா? ஒன்றுமே இல்லைடா இந்த இடத்துல. அப்புறம் என்னதான் இருக்குது இந்த இடத்துல? இருங்க வரேன். ஃபுல்லாகவே நான் சுற்றிட்டேன். அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாக தான் போய் ஆகணுமா? இருங்க வரேன். ஓகே, இந்த ரூம்குள்ளே ஆல்ரெடி போயிட்டேன். ஏதோ இந்த ரூம் ஏன்டா மூடி இருக்கு? ஓ கைஸ், இந்த ரூமில் என்ன கட்டெல்லாம் அடித்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு ஒரு வாட்டி நான் வாட்சா விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் அங்கே போகிறேன். ஓகேவா? ஓகே, இந்த சைடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த ரூம் எதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணி வச்சுருந்தானுங்க? எலி மட்டும் தான் இருக்குது. ஓகே, இங்கே எதுவும் இருக்குது சாவி. ஓகே, ஆக்சுவலி அந்த ரூம் ஒன்று பூட்டி இருந்து பார்த்தீங்களா? ஸோ இந்த சாவி போட்டு அந்த ரூமை திறக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரிசப்ஷன் இருந்து பார்த்தீங்களா, அந்த ரூமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாவி போடணும். ஓகே வாங்க போகலாம். ஸோ இந்த ரூம் ஓகே ஓப்பன் பண்ணு கைஸ். ஸோ ஆக்சுவலி மெயின் டோரு இதுதான் கைஸ். மேலேயும் போகுது, வழி கீழேயும் போகுது. ஐ திங்க் நான் இப்போ மேலே போகலாமா கீழே போகலாமா? மேலேயே போவோம், பார்த்துக்கலாம் வாங்க. அப்படியே பொறுமையாக மேலே போகணும்னு வச்சுங்களேன். சரி, என்னடா இந்த டோரில் இங்கே இப்படிலாம் வச்சுருக்கீங்க? இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்லாம் இங்கே இருக்கு. கைஸ் ஏதோ சத்தம் கிடைச்சுல. ஓகே, இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் மட்டும் டிங்குன்னு ஒரு சத்தம் மட்டும் எனக்கு அடிச்சு. ஓகே, ஆனால் பிளட் இங்கே இருக்கு கைஸ். ஸோ பிளட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம போவோம். இன்னமும் நடக்குது கைஸ், கட்சின் மாதிரி ஓடுது. என்ன கைஸ் இது? ரெசிடென்ட் ஈவில் 4ல ஒருத்தன் ஒருவனே அவன மாதிரி இருக்காங்க கைஸ். அட பாவி, இவங்க எப்படா நான் தப்பிப்பேன்? அந்த ரெசிடென்ட் ஈவில் 4ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வருவான் பார்த்தீங்களா, ஒரு பாஸ், கர்ப்பாம்பூச்சி பாஸ் மாதிரி, சாரி பூராம் பாஸ் மாதிரி ஒருத்தர் வருவான் பார்த்தீங்களா? ஸோ அவனை மாதிரி இருக்காங்க. வயிறே காணுங்க அவனுக்கு. வயிறு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழு நன்ற மாதிரி நண்டிக்கிட்டு இருக்கு அவனுக்கு எலும்பு. அந்த பேய் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம டக்குன்னு ஏதாவது டோரில் போய் ஒளிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்குமா, என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த சைடு ஆனால் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நானும் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இந்த இடத்துல ஏதோ மேப் மாதிரி இருக்கு. என்ன மேப்னே தெரியல. பண்ணும் ஏதோ ஹிண்ட் ஏதாவது கொடுத்தானுங்கன்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு எந்த வித ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஓகே, ஆக்சுவலி இந்த டோர் கிட்ட போக முடியல. மேபி மறுபடியும் ஏதாவது கீ ஏதாவது கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு எதுவும் கிடையாது. ஒரு இடத்த நான் பார்த்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஹே கைஸ், இங்கே பாருங்க கைஸ், யாரா அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்? இவனும் பெயின் ஏதோ சொல்ற போறானுங்க. அவ்வளோதான் என் கதை. ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல எதுவும் இல்லை. என்னடா ஹோட்டல் இது? சி, ஹாஸ்பிட்டலா இல்லை ஹோட்டலாடா இது? எங்க பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் வச்சிருக்கீங்க. திரும்புற பக்கம்லாம் வெண்டிங் மிஷின் தான் இருக்குது. ஓகே, இந்த சைடு பெருசாக எதுவும் இல்லை கைஸ். ஓகேவா, நான் இப்படியே போகிறேன். கரெக்டாக முடிவு வரும்போதுக்கு நல்ல வேலை கதவு முடிக்குச்சு கைஸ். எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக கதவு முடிக்குச்சு. இப்போ நான் எப்படா பொறுத்து ஒரு வாட்டி திறந்து பார்த்துலாமா? ஓகே,
ஸோ அப்படின்னா இப்போ என்னால் இப்போ மேலே பெருசாக எதுவும் போக முடியாது, கீழே தான் போகணும் நான் நினைக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். அப்படியே பொறுமையாக போகுங்க, எந்த சைடு எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படியே போகலாம். ஓகே அப்படியே போடா. திடீர்னு அந்த மிருகம் வந்தால் இப்போ என்னால் எப்படி தப்பிக்கிறது? என்னால் எங்கேயுமே ஒளிய கூட முடியாது கேஸ். வந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதான் போல. இல்லை போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லக்கு காப்பாத்திருச்சு நம்மள. ஓகே இதெல்லாம் என்னடா ரூம் இப்படி இருக்கு, கொடூரமா இத்தனை டெட் பாடிஸா? அந்த மிருகம் கொன்னு டெட் பாடி பேக்கிங்லாம் பண்ணி வச்சிருக்கு கைஸ். என்ன கதறான்னு தெரியல. ஓகே லிஃப்ட் எதுவும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே கைஸ் அப்படியே சுற்றிக்கிட்டு நான் மறுபடியும் இந்த பக்கமே வந்துட்டேன் கைஸ். சரி ஓகே வாங்க இப்போ இந்த வாட்டி கீழே போகலாம். நம்ம மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆச்சு. ஸோ கீழே போகும்போதும் பார்த்தீங்கன்னா சம்பவம் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஓகே பாஸ்வேர்டா? ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கணுமா இதுக்கு? அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐ திங்க் மேலே தான் இருக்கும். ஸோ மேலே போயிட்டு தேடுவோங்க வாங்க. ஓகே இந்த சைடு எங்கேயாச்சும் இருக்கா? எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே இந்த கேம் அப்படியே ஒரு மாதிரி தலைக்குள்ளே போயிட்டு ஆட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அதிருது இது. ஏன்னா கேமரா ஆக்ஷன்லாம் அப்படி கொடுத்துருக்கானுங்க, ஒரு மாதிரி ஆடுற மாதிரியே கொடுத்துருக்கானுங்க இதில். ஏய் என்ன கேஸ் இது இப்படி இருக்கு? இத்தனை ஊசி குத்தி வச்சிருக்கானுங்க. ஆக்சுவலி இந்த ஊசிக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்குமா? ஓகே இங்கே லைட் எரியுது. ஓ இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, இது எடுக்க முடியலடா. ஓகே கீ கோடு இருக்கு பாருங்க 5673. 5673யா? ஓகே ஏய் நல்ல விஷயம் பாருங்க, அந்த இடத்துல பின் பண்ண மாதிரி சைட்ல இருக்கு. ஓகே கைஸ் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே போகலாம். கோடு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் போகணும். வேற பயந்து போக வேண்டியதா இருக்குது கேஸ். மறுபடியும் அது இந்த பை எங்க வரப்போகுதுன்னே தெரியல. அப்பப்போ இந்த ஜெர்க்கு கொடுத்துட்றான். 5673யா? ஓகே வாங்க போலாம். 5673. ஓ இது என்னடா இடம் இது? என்ன கைஸ் இப்படி கிடக்குறானுங்க எல்லாருமே இங்க? என்ன தாண்டாங்க? ஏய் கைஸ் தலையில ஒருத்தவங்க சொருவி வச்சிருக்காங்க இதுல. அட்டேங்கப்பா தலையில சொருவி முதுகு வழியா வந்திருக்கு கேசில. இங்க ஒருத்தவன என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, கொடூரம் பண்ணி வச்சிருக்கானுங்க இங்க. ஆமா இங்க பாருங்க ஒருத்தனை செவுத்துல வச்சு சொருவி வச்சிருக்கான். இங்க என்னடா பண்ணோம்? இப்ப நான் இங்க என்ன பண்ணணும்னே தெரியல. எல்லாமே இப்படி எடுக்கணுமா? ஓகே என்ன பண்ணணும்னே தெரியல இதுல. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஆர்டர் இருக்கா? ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு பசில் கொடுத்துருக்கானுங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ இதை கண்டுபிடிச்சா எது ஓப்பன் ஆகணும்னு தெரியல. சரி வாங்க இங்கே எங்கேயே தேடி பார்ப்போம். இதுக்கு ஏதாச்சும் பசில் கொடுத்தாலும் கொடுத்துருப்பானுங்க. ஓகே இந்த சைடு ஒரு டோர் ஒன்று இருக்கா மாதிரி இருக்கு. ஓகே ஏய் திடீர்னு ஏறாதரா வேற. திடீர்னு அந்த பேய் வந்தால் எப்படி ஒளிரணும் கூட தெரிய மாட்டேங்குது. ஓகே ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணாதான் ஃபுல் டோர் திறக்குமா? ஓகே இந்த சைடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ லெஃப்ட் இருக்கு. லெஃப்டில் எங்கடா பொறுத்து? சரி ஏதோ ஒரு பட்டன் அழுத்துவோம். எந்த ஃப்ளோருக்குடா போச்சு இது? சோன்றது யாரா? இங்க ஏதோ கிடக்குது கை. யாரு கை கேசி? இவ்வளோ பெரிய கை எதுக்கு இப்ப இவன் கை எடுத்துக்கிட்டான்? எதுக்கோ கை எடுத்துக்கிட்டான், ஆனா எதுக்கு எடுத்துக்கிட்டான்னு தெரியல. இவ்வளவு பெரிய கையே வேற எதுவும் இந்த இடத்துல எனக்கு எதுவும் கேட்ட மாதிரி தெரியலையே. ஓகே ஆக்சுவலி இந்த இடத்துல ஃபுல்லா டெட் பாடிஸ் தான் இருக்கு. ஓகே இங்கேயா இருக்கு இது போய் கிடக்குறது? இங்க ஃபுல்லா பாத்ரூம் தான் இருக்கு. அப்படியே பொறுமையா போ. இந்த இடத்துல ஏதாவது ரூம் இருக்கா? இந்த இடத்துல எதா இருக்கா? ஆஹா இந்த இடத்துல எதுவும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. இருக்கு இருங்க இந்த சைடு நான் அப்புறம் போறேன்.
ஓகே ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. இங்கே எதாவது இருக்குன்னு பார்த்தேன், இந்த சைடு எதுவும் இல்லை. ஓகே வாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணு. போகிறதுக்கே பயமாக இருக்குது கேசி. திடீர்னு டெத் ஆகிட்டுனா ஃபர்ஸ்ட்லேருந்து எதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பொறுமையாக நான் கீழே இறங்குறேன். ஓ ஓகே அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுறது கைஸ். ஓகே கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் ஃபைண்ட் இன்செட் டு கிளியர் டு ஓப்பன். ஏதோ 3 கியர் எடுத்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிச்சு. சரியாக கூட படிக்கல, உடனே காணாமல் போயிடுச்சு. இது ஆக்சுவலி மேலே போகிற வழி. ஓகே இது நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்படியே போகும், என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் பாட்டுன்னு அப்படியே உத்து பார்த்துக்கினே போயிட்டு இருக்கேன். ஓகே இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் கொடூரமாக செத்து போய் கிடக்குறானுங்க. ஓகே ஸோ ஒரு கியர் எடுத்துட்டேன். ஆமாம் இப்போ இந்த கியர்லாம் எடுத்து எங்கே போடணும்னு தான் தெரியல. ஸோ ஒரு கியர் எடுத்துட்டேன். ஓகே அந்த அம்மான விஷயம் இங்கே எதுவும் வரா மாதிரி தெரியல. இந்த இடத்துல எந்த கியரும் இல்லை. இருந்தாலும் அங்கங்கே ஒரு வாட்டி இப்போ செக் பண்ணிக்கணும். ஸோ கியர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். கைஸ் சத்தம் கேட்குது கைஸ். போகலாமா? ஓகே சத்தம் எதுவும் கேட்ட மாதிரி தெரியல. என்ன கைஸ் இந்த இடத்துல எப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க? குத்தி சொருவி வச்சிருக்காங்க இங்க. இப்போ நான் அந்த கியர்ஸை எங்கே கண்டுபிடிப்பேன்? 3 கியர்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிச்சு. ஸோ 1 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். இது படிக்கட்டு மாதிரி ஏதோ ஏறுது. இங்கே ஒரு வழி இருக்கு. இங்கே தான் இருக்கா? இங்கே ஒன்று இருக்கு. ஸோ 2 எடுத்துட்டேன். இன்னும் 1 எடுக்கணும். ஆனால் இந்த 1 எடுத்துட்டு இப்போ நான் எங்கே போகிறது அது தெரியல. ஃபைனலியா என்னடா விளாண்டு வச்சிருக்கான் இந்த இடத்துல. என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க இங்க. கொடூரம் பண்ணி வச்சிருக்காங்க இங்க. ஆனா இங்க கியர் இல்லையே. ஓகே ஸோ இப்போ நான் மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க மேலே போவோம். 3 கியர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ 3 கியர் கண்டுபிடிச்சது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் எங்கே போனோம்? இந்த கியர் வச்சு நான் என்னத்தை ஓப்பன் பண்ணோம்? ஜெனரேட்டர் இருக்கு. ஓ ஓகே இப்போ நான் என்னாச்சு? ஸோ ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இது பண்ணிட்டேன். ஜென்ரேட்டர் 2ஆவதா இல்லையா? எதுவும் எனக்கு இந்த சைடு இருக்க மாதிரி தெரியல. ஐ திங்க் இப்போ நான் எங்கே போகணும்னு வச்சுங்களேன், எனக்கு இப்போ ஐடியா வந்துருச்சு. நான் ஸ்டார்டிங்கில் அது பேய் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அங்கே போகணும்னு நான் நினைக்கிறேன். அது சரி, இப்போ நான் அங்கே எப்படி போகிறதுன்னு தான் தெரியலையே. இந்த இடத்துல இது மட்டும்தான் இருக்கு. ஸோ வாங்க அப்படி தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக. இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இங்கே ஏதோ படிக்கட்டு மாதிரி போகுது. லாக்குடா. இதுக்கு எங்கடா போய் சாவியை கண்டுபிடிப்ப நான்? இப்போ ஜென்ரேட்டர் எதுக்கு நான் ஆன் பண்ணி விட்டேன் எனக்கு அதுவே புரியல இது வரைக்கும். என்னோட கெஸ் இது ஒரு இடம் இருக்கா? மேக் இட் ஸ்டாப்பா. ஓகே சாவி எடுத்துக்கிட்டேன். அப்படியே பொறுமையா போடா. வாட் இஸ் ஹேப்பனிங்?
ஓகே, இந்த கதவு திறந்துட்டேன். எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்த தாண்டி போக முடியல கைஸ். ஒன்ஸ் வந்துட்டா அவ்வளவுதான் போலயா. அடங்க, என்ன கேஸ் இது? மறுபடியும் வந்து பிடிச்சிடுது. ஸோ அப்படின்னா நான் வேகமா ஓடணும்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, என்னோட கெஸ் கரெக்டாக தான் இருக்கு. எப்படா வழி இல்லையடா, அது என்னை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஐயோ, இங்க நிக்குது பாருங்க. போச்சு, அப்பயும் பிடிச்சிடுச்சு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஈஸியாக விளாண்டுட்டு கடைசி டைமில் வச்சு செய்யுது. ஸோ ஓகே, வாங்க ஓடலாம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மிஸ்டேக்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக தப்பிக்கணும். ஸோ இதெல்லாம் ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். ஓகே, இந்த ரெட்டு இருக்க ஏரியாவுக்கு தான் போனோம். ஸோ இந்த சைடு திரும்பு. ஸோ அப்படியே இப்படி திரும்பு. ஸோ இப்படியே போ, இப்படி போ. ஸோ இப்படி போ, இப்படி போ, இப்படி போ, இப்படி போ. மாட்டிக்கின்னு சாவு. ஓகே, ஒரு கதவு வந்துருச்சு. சடனாக அது ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அகெயின் வி வில் ட்ரை கைஸ். ஓகே, ஸோ அகெயின் ஓடு 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 ஓடு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக போனோம். கடைசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்புறோம். ஸோ அது எப்படி டோர் ஓப்பன் பண்ணும்போது தானே எடுத்தினேன். எனக்கே அது தெரிய மாட்டேங்குது கேஸ், மறந்து போயிடுது. ஐயோ, பின்னாடி வரோம். ஓகே, ஓடுறா டே, ஓடுறா 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 ஓடுறா. ஓகே, லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு கேஸ். கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி வச்சு கடைசியில கதைகாலங்க விட்டானுங்க. ஓகே, எப்படியோ தப்பிச்சாச்சு கேஸ் இருந்து. என்னாச்சு, நம்மளுக்கு ஏதோ ஒரு மயங்கரா மாதிரி இருக்கு. என்ன கேஸ், ரெட் கலர் லைட்லாம் எரியுது. அது உள்ள வந்துருச்சா? என்ன எதுவுமே தெரியல, ஃபுல்லா பிளாங்கா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சா? இன்னைக்கு சிம்பிளா முடிச்சிட்டானுங்க. சரி, எனிவே கேஸ், ஸோ நான் இதை எதிர்பார்த்த அளவுக்கு இது ஹாரரா ஒரு ஃபீல் கொடுக்கல. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓகேவா. ஓகே கேஸ், ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கேஸ்.